அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? பிசாசுக்கு இருக்கிற வல்லமை வல்லமை, ஆனால் தேவனுக்கு இருக்கிற வல்லமை சர்வ வல்லமை. இன்னைக்கு நிறைய பேர் அங்கெல்லாம் போறதுடைய நோக்கம் என்ன பண்றது? பிறகு இத்தனை வருஷம் நானும் ஜெபம் பண்ணி பார்த்தேன், என் மக காரியத்துல ஒண்ணும் நடக்கவே இல்லை. பாருங்க, அங்க போனேன், அங்க கொஞ்ச நாள் போய் இந்த பணம் கொடுத்தேன், கொஞ்சம் மந்திரிச்சு கொடுத்தாங்க, இப்ப எல்லாம் சரியா போச்சு. ஒருவேளை அது உண்மையா இருக்கலாமா? நான் இல்லன்னு சொல்லல, நான் அதை நம்புறேன். ஏன்னா என் கண் முன்னாடியே எத்தனையோ குடும்பத்துக்கு அப்படி நடந்திருக்குது, நான் நம்புறேன். ஆனால் பிசாசினால் உண்டாக்கப்படுகிற எந்த அதிசயங்களும் உன்னை பரலோக ராஜ்யத்துல கொண்டு போகவே போகாது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தாங்க பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல எப்பவுமே வேதனை இருக்காது, சந்தோஷம் சமாதானம் இருக்கும். ஒரு உபதேசியாரு, அவங்க எங்க ஆஸ்பத்திரியில, உபதேசருடைய மனைவி ஊசி போறதுக்கு எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாருங்க டாக்டர், நான் இந்த மாதிரி இந்த வியாதி ரொம்ப வருஷமா 1.5 வருஷமா இருக்குது, நான் போகாத ஆஸ்பத்திரியே கிடையாதுங்க, சாப்பிடாத மாத்திரையே கிடையாதுங்க, நான் குத்தி வைக்காத இன்ஜெக்ஷனே கிடையாதுங்க. வர்ற வியாதிஸ்தரெல்லாம் அப்படிதான் சொல்றதுங்க எல்லா டாக்டர்கிட்ட, ஏன்னா அப்பதான் ஸ்ட்ராங்கா குத்துவான்னு சொல்லிட்டு. நான் பார்க்காத டாக்டரே இல்லைங்க, நான் சாப்பிடாத மாத்திரையே இல்லைங்க, அப்படிதான் சொல்றது. கடைசியில பார்த்தா ஒரே ஒரு மாத்திரை தான் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அத்தனை ஆஸ்பத்திரி பேரை அவங்க சொல்லுவாங்க. கடைசியில் நான் பரிசோதனை பண்ணி பார்த்து சொன்னேன், என்னம்மா இது ரொம்ப நல்லா, ஒன்னும் வியாதி ஒன்னும் பெரிய வியாதி இல்லையே, 11வது நாளே உனக்கு சரியா போயிடுமா? நிச்சயமா 11 நாள் ஊசி போட்டுக்கோ, ஒரு கோர்ஸ் இன்ஜெக்ஷன் இருக்குது, போட்டுக்கோ, உனக்கு நல்லா போயிடும். 3 நாள்ல உனக்கு மாற்றம் தெரியலனாக்கா நீ அப்புறம் நீ சொல்ல. அப்படிங்களா? 11 நாள்ல நல்லா ஆகுதுன்னா நான் ஏங்க இந்த 1.5 வருஷமா இப்படி இருந்திருக்கிறேன்? ஐயோ நான் தெரியாம போயிட்டேனே, அப்படின்னா இன்னைக்கே ஊசி ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு. உடனே நான் என்ன பண்ணேன், சரி இன்ஜெக்ஷன் லோட் பண்ணி குத்துனா. அது டீப் இன்ட்ராமஸ்குலர், கொஞ்சம் ஆழமா ஊசி போடணும். அதனால சதை இருக்கிற இடத்துல தான் குத்த முடியும். இது இந்த அம்மா எலும்பு தோலுமா இருக்காங்க, எங்க குத்தினாலும் டங்குன்னு எலும்பு தான் இருக்குதே தவிர சதை இல்ல. ஆகவே நான் சொன்னேன், அம்மா நீங்க அந்த டேபிள்ல படுத்துங்க, கொஞ்சம் பாவடா லேசர் லூஸ் பண்ணீங்கன்னாக்கா நான் இடுப்புல ஊசி குத்துறமா அப்படின்னு. உடனே அந்த அம்மா ஏறி படுத்துக்கிட்டாங்க. நான் போய் ஊசி குத்தலான்னு சொல்லிட்டு பக்கத்துல போனா, பாருங்க இடுப்புல ஒரு கயிறு கட்டி இருக்கிறாங்க. அந்த கயிறுல முடிச்சு முடிச்சா என்னென்னமோ கட்டி மஞ்ச துணியில கட்டி வச்சிருக்காங்க, தாயத்தை தகரத்துல கட்டி வச்சிருக்காங்க, அங்க தொங்கி கிடக்குது. நான் சொன்னேன், என்னம்மா இது, என்ன இதெல்லாம் முடிச்சா தொங்கி வச்சிருக்குது, என்ன விஷயம்? அவன் சொன்னா, அது ஒண்ணு இல்ல டாக்டர், அது ஒண்ணு இல்ல, அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. அதே பாருங்க, எங்க வீட்டுல என் வியாதிக்காக சொன்னாங்க 175 ரூபாய் செலவு பண்ணி மந்திரிச்சு எங்க மாமியாரே எனக்கு கொடுத்தாங்க. நான் படுற வேதனையை பார்க்காம. ஏங்க நீங்களே சொல்லுங்க, மாமியார் கொடுத்து நான் வேண்டாம்னு சொல்லாங்களா? என்கிட்ட நியாயத்துக்கு வர்றாங்க. மாமியார் கொடுத்து வேண்டாம்னு சொல்லாங்களா? அதனால தாங்க நான் வாங்கி கட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணி கொடுத்ததெல்லாம் வாங்கி கட்டிக்கிட்டேன். நான் சொன்னேன், அவருமா இவர் உபதேசியாருடைய மனைவி தானே, அவருமா சீக்கிரம் அவரு. அந்த அம்மாவுக்கு அவுக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை. வேண்டாம் அவர் போட அவுத்து முந்தானில எடுத்து ஒவ்வொன்னா கட்ட ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன், ஏன் முந்தானில கட்டுற, வீட்டுக்கு போனோன்னு திருப்பி கட்டிக்கிறதுக்கா? போய் கொண்டு போய் அந்த பேஸ்கெட்ல போடுமா, அந்த குப்பை கூடல போடு. ஒவ்வொன்னா பிச்சு எறிறாங்க, கடைசியில ஒரே ஒரு தாயத்து தகரத்துல செஞ்சது, அது ஒன்ன மாத்திரம் வயிற்றுல வச்சு இப்படி பொத்தி பிடிச்சி மூடி கவுந்து படுத்துக்கிட்டாங்க. நான் சொன்னேன், என்னமா அது ஒன்ன மாத்திரம் வச்சிட்டு இருக்கிறேன், ஏமா அது அவுக்கல? அப்ப அவங்க சொன்னாங்க, அது வேற ஒண்ணு இல்ல டாக்டர், அது நம்ம விஷயம் தான். அது என்னமா நம்ம விஷயம், என்னையும் சேர்த்துறதுல என்ன, அது நம்ம விஷயம்னாக்கா என்ன அர்த்தம்? என்ன டாக்டர் நீங்க ஊசி போடுறத விட்டு அங்க இங்கெல்லாம் உங்களை யார் பார்க்க சொன்னா? இத பாருங்க, இது வேற ஒண்ணு இல்ல டாக்டர், இது வேற ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு அந்த அந்த தாயத்தை வெளியே எடுத்தாங்க. எடுத்து அது மேல ஒரு கப்பு இருக்குது, அதை பிச்சுட்டு உள்ள ஒரு காயத்துல ஒரு பேப்பரை சுத்தி வச்சிருக்காங்க. அந்த காயத்தை வெளியே எடுத்து பிரிச்சு பார்த்து, நாங்க படிச்சு பாருங்க, நீங்களே படிச்சு பாருங்க. உடனே எடுத்து பார்த்தா பரமண்டல ஜபமும் விசுவாச பிரமாணம். பரமண்டல ஜபத்தை பேப்பர்ல எழுதி வயிற்றுல அமுத்தி பிடிச்சுக்கிட்டா வியாதி நல்லாயிடுமா? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நிறைய பேரு சுகத்தை பெறது, ஷார்ட்கட்ல சுகத்தை பெறதுக்கு ஆசைப்படுறாங்க. அதுக்காக தேவனுடைய பாதத்துல காத்திருக்க இஷ்டம் இல்ல, ஜெபிக்க இஷ்டம் இல்ல. குறுக்கு வழியில யாராவது அவங்க தொட மாட்டாங்களா, இவங்க தொட மாட்டாங்களா, இப்படி சுகப்பட மாட்டாங்களா, இப்படிதான் யோசிக்கிறாங்க தவிர ஆண்டுடைய பாதத்துல காத்திருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு இஷ்டம் இல்ல. ஆனா இந்த அம்மா செஞ்சனுடைய காரணம் என்ன பண்றது? இத்தனை வருஷமா நானும் ஜெபம் பண்ண, இயேசுவோடு தான் ஜெபம் பண்ணேன், எனக்கு சுகம் கிடைக்கலையே. ஆகவே தான் நான் இப்படிலாம் அவங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன். அருமையான தேவனுடைய மக்களே, 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாசிங்க என்ன, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் என்ன வசனம் அது? 3:12. கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ளவர்கள் எல்லாரும் துன்பப்படுவாங்களாம். மனசு இருந்தா கூட போதுங்க, துன்பப்படுவேன்னு சொல்லப்பட்டிருக்குது. நீ பக்தியா நடக்கணும்னு ஆசைப்படுவ,
கர்த்தருக்குள்ள இன்னும் முன்ன விட கொஞ்சம் நல்லா ஃபெய்த்ஃபுல்லா ஜீவிக்கணும்னு ஆசைப்படலாம். உடனே துன்பம் உனக்கு வரும், பிரச்சனை வரும். ஏன்னா இதான் கிறிஸ்துவனுடைய வழி. இதான் நீ புரிஞ்சு கொள்ளணும். இடுக்கமான வாசல், நெருக்கமான வாசல், இதான் கிறிஸ்துவனுடைய வழி. அப்ப இந்த வழியில நீ கிறிஸ்துவிட்ட கேளு, வியாதிக்காக கேளு, பிரச்சனைக்காக கேளு. கேட்டு சுகம் கிடைக்கலனாக்கா அனுபவிக்க கத்துக்கோ. இதாங்க கிறிஸ்துவனுடைய வழி. கர்த்தாவே, நான் கேட்டேன், நீ சுகம் தரத்துக்கு உனக்கு இஷ்டம் இல்லை, ஆனா இதோட தான் நான் வாழணும்ன்றது உனக்கு சித்தமானா சகிக்கும் பலத்தை எனக்கு தாரும், சகிக்கும் எனக்கு பலத்தை எனக்கு தாரும். இதாங்க உண்மையான விசுவாசனுடைய ஒரு ஜெபம். ஆனா நீங்க இப்ப இன்னைக்கு அநேக பேரு மற்ற இடங்களுக்கு போறதுடைய நோக்கம் என்ன? இயேசுவிடத்தை ஜெபம் பண்ண கிடைக்கல, ஆகவே அங்க சொன்னாங்க இங்க சொன்னாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க எப்பவுமே அங்க போக கூடாது. இயேசுவோடு மாத்திரமே நீ ஜெபிக்கணும், இயேசுவோடு மாத்திரமே உறவு வைத்துக் கொள்ளணும், இயேசுவோடு அவருடைய பாதத்தில் மாத்திரமே நீ காத்திருக்கணும். வேற எந்த பசுத்தவான்களுடைய பாதத்திலும் காக்க வேண்டாம், எந்த மனுஷனுடைய பாதத்திலும் நீ காக்க வேண்டாம், எந்த செத்து போன பரிசுத்தவான் இடத்துல நீ ஜெபம் பண்ண வேண்டாம். இயேசுவோடு மாத்திரமே உன்னுடைய ஜெபம் இருக்கட்டும். அதான் வேத புத்தகம் திட்டமும் தெளிவுமா சொல்லப்பட்டிருக்குது. தீமோத்தேயுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனம் சொல்லுது, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தன் ஒருத்தன், அது யாரு? இயேசு கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு மத்தியஸ்த ஜெபம் பண்றவர் இயேசு. அவரோடு மாத்திரமே உங்களுடைய உறவு வைத்துக்கோ. பாருங்க, இந்த சந்தேகம் வந்ததுக்கு காரணம், இந்த பயம் வந்ததுக்கு காரணம் என்ன? சந்தேகப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகளிலே சந்தேகப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிற தேவன், அவர் கடல் மீது நடந்து வருவாரான்னு சந்தேகப்பட்டாங்க. ஆகவேதான் அற்புதம் காண முடியவில்லை. ஏசாமி ஒவ்வொருத்தருக்கும் சுகம் கொடுக்கும் போது அவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? சுகத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்பார். ஆமா, நான் இதை உனக்கு சுகமாக்கி தருவேன்னு நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? இந்த விசுவாசத்தை முதல்ல வச்சுட்டு தான் அப்புறமே கிரியை ஆரம்பிக்குது. அது விசுவாசம் இல்லாம நீ கிரியை எதிர்பார்க்க முடியாது. முதலாவது நீ சந்தேகத்தை நீக்கி போடணும். கிறிஸ்து என்னை நேசிக்கிற தேவன் நீ விசுவாசிக்கணும். அப்ப நீ அடையாளத்தையும் அற்புதத்தையும் நீ எதிர்பார்க்கலாம். பாருங்க, இயேசு நடந்து வர்றார், இவர்கள் பயப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொன்ன போது அதுக்கப்புறம் தாங்க அவங்க விசுவாசம் வந்துச்சு. எப்ப விசுவாசம் வந்துச்சு? இயேசு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டப்போ விசுவாசம் வந்துச்சு. இப்ப உனக்கு விசுவாசத்துக்கு குறைவு என்ன? பைபிளை நீ படிக்காதனால தான் உனக்கு விசுவாசம் வர்றது இல்ல. வசனத்தை நீ சரியானபடி நீ படிச்சனாக்கா விசுவாசம் ரொம்ப அருமையா வந்திருக்கும். நீ பைபிளை சரியா படிக்கிறது இல்ல, கோயிலுக்கு சரியா போறது கிடையாது. அப்ப வேதனை வந்தா மாத்திரம் நீ வேதனைப்படுற. காரணம் என்ன? விசுவாசம் உனக்கு பூர்ணப்படாத காரணம் நீ பைபிளை சரியா நம்புறது இல்ல, பைபிளை சரியா நீ படிக்கிறது இல்ல. ஆகவே இவர் இயேசுனுடைய வார்த்தையை கேட்ட உடனே இவர்கள் எல்லாம் விசுவாசிச்சாங்க. உடனே படகுகளை ஏற்றுக்கொண்டாங்க. என்ன நடந்துச்சு? காற்றும் கடலையும் தேவரை அடக்கி போய் சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்தார். சரி, இன்னும் அடுத்த ஒரு படகு நம்ம பார்க்கலாம். அது மாத்திரம் வாசி நமக்கு போலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23 இருந்து வாசிங்க. மத்தேயு 8:23. அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அனுப்பினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மிகுந்த அமைதல் உடனே உண்டாயிடுச்சு. இப்ப இந்த படகுலையும் பாருங்க, ஒருத்தர் படகுல எல்லாருமே பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இதுல நல்ல அனுபவப்பட்டவங்களா இருக்கிறாங்க. கொஞ்ச தூரம் போச்சு, படகு ஒன்னும் குழப்பமே இல்லைங்க. இன்னும் கொஞ்ச தூரம் போச்சு, ஒன்னும் குழப்பம் இல்லை. நடுவு கடலுக்கு வந்துச்சு. இப்பதான் திடீர்னு கடல் கொந்தளிக்குது, புயல் அடிக்குது. படகு இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் கமுற மாதிரி இருக்குது. வலது பக்கம் போட்டி பாக்குறாங்க, இடது பக்கம் ஓட்டி பாக்குறாங்க, ஒண்ணும் இல்ல. அந்த சமயத்துல இவர்கள் கண்ணீர் விட்டு கதறாங்க. இந்த புயலுக்கு, இந்த கொடுங்காற்றுக்கு, இந்த கொந்தளிப்புக்கு காரணம் என்னங்க? இந்த படகுக்கு. ஆனா பழைய முன்ன சொன்ன படகுக்கும் இந்த படகுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. முன்ன படகுல இயேசு இல்லாம இருந்தார், ஆனா இந்த படகுல இயேசு இருந்தார். இயேசு இருந்தார் அப்படின்னா இயேசு இல்லாத படகுக்கு தான் இப்படி குழப்பம்னு சொல்றீங்க. ஆனா இயேசு இருக்கிற படகுக்கு எப்படி குழப்பம் வரலாம்? இன்னைக்கு நிறைய பேர் கூட நினைக்கிறாங்க, கிறிஸ்தவ ஜாதியில சேர்ந்தா பரலோகம் போயிடலாம், கிறிஸ்தவ சபைக்குள்ள வந்துட்டா பரலோகம் போயிடலாம், கிறிஸ்தவ பேர் வச்சுட்டா போயிடலாம். இல்ல இல்ல, ஏமாந்து போயிடுவேன். ஆனா நீ எங்க இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துடைய உபதேசத்துல நிலைச்சிருந்து கிறிஸ்துவுக்காக நீ ஜீவிப்பேனாக்கா நிச்சயம் உனக்கு சந்தோஷமான அந்த பாக்கியம் உண்டாகும். வாழ்க்கை மாறணும், ஜீவியம் மாறணும். சாட்சி இல்லாத எந்த கிறிஸ்துவ ஜீவியத்திலும் சமாதானம் இருக்கவே இருக்காது. கிறிஸ்துவனுக்கு ஏன் இந்த வேதனை வந்துச்சு சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை. சாட்சி இல்லையே உன்னுடைய வாழ்க்கையில. கிறிஸ்து பிளஸ் அவள் கிறிஸ்தவள், கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன். அப்போ கிறிஸ்து இல்லாத உன்னுடைய வாழ்க்கை பேர் தான் கிறிஸ்தவனா இருக்கிறத தவிர உன்னுடைய ஜீவியம் கிறிஸ்தவன் அல்ல. இதுக்கு எத்தனை பேர் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா?
இந்து ஜனங்களுக்கும் மத்தவங்களுக்கும் வேத புஸ்தகம் கிடையாதுங்க. கிறிஸ்தவங்க தான் வேத புஸ்தகம். உடைய வாழ்க்கையை கவனிக்கிறாங்க, உடைய ஜீவித்தை கவனிக்கிறாங்க. உடைய வாழ்க்கை சரியில்லைனாக்கா அவங்க நினைப்பாங்க, ஓ வசனம் இப்படிதான் சொல்லுது போல் இருக்குது, அவங்க தெய்வம் அப்படிதான் இருக்குது போல் இருக்குது, இப்படிதானே சொல்லுவாங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 12-13 வசனம் நினைக்கிறேன். நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். நான் கடவுள் சொல்லிட்டு யாருக்காவது தெரியணும்னாக்கா நீ தான்ப்பா சாட்சி. உன்னை பார்த்தா கடவுள் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம தான் சாட்சியா, நம்மளை பார்க்கும்போது சாட்சி. சாட்சி ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல கடைசியில இயேசு கிறிஸ்து மரிச்ச போது அவர் கடைசியா சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அவர் செத்து போனாரு, கடைசியா என்னங்க சொன்னாரு? நேரு செத்து போனார், காந்தி செத்து போனார், என்னங்க கடைசியா பேசினாரு? ஏன்னா கடைசியா சொல்ற வார்த்தைக்கு ஏதோ ஒரு முக்கியமான மதிப்பு இருக்குதுன்னு அதனுடைய அர்த்தம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு பிறகு கடைசி இந்த உலகத்தை விட்டு அவர் போகிற சமயத்துல சொன்ன கடைசி வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியினுடைய கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா. இதாங்க கேட்டார். பிரசங்கம் பண்ணு சொல்லவே இல்லை, சாட்சிகளாயிரு, அவ்வளவுதான் கர்த்தர் நம்மகிட்ட கேட்கிறார். கடைசி வார்த்தைங்க. அவர் இந்த உலகத்தை விட்டு போகிற சமயத்தில் உன்னையும் என்னையும் நம்பி கடைசியா கேட்டுக்கொண்டது, எனக்கு சாட்சியாயிரு. உன் ஜீவிய சாட்சியா இருக்கட்டும், நீ போகிற இடம் சாட்சியா இருக்கட்டும், நீ படிக்கிற புஸ்தகம் சாட்சியா இருக்கட்டும், உன் வீட்டுல இருக்கிற ரேடியோ இருக்குதே அது பாடுகிற பாட்டு சாட்சியா இருக்கட்டும். என்ன விதமான சாட்சி உன்னுடைய ஜீவிதத்தில் இருக்குது? சாட்சி இல்லைனாக்கா நீ கிறிஸ்தவன் சொல்லிக்கவே முடியாதுங்க, சொல்லிக்கவே முடியாது. ஒரு டாக்டர் இருந்தாரு, அவருக்கு மனைவி 4 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனா அந்த டாக்டர் வேற ஒரு பெண்ணை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா டாக்டர்மாரும் சொன்னாங்க, என்னங்க வர்றவங்க கிட்ட எல்லாம் அந்த மனைவி சொல்லுவாங்க, என் புருஷனை கண்டிக்க மாட்டீங்களா, என் புருஷன் கிட்ட யாராவது போய் சொல்ல மாட்டீங்களா, எப்படி அவர் இந்த மாதிரி வேற ஒரு பெண்ணை நேசி என் வீட்டுக்கே கொண்டு வரேன்றாரு, இது யாருக்கு நியாயம் கேட்கறதுக்கு ஆள் இல்லையான்னு கண்ணீர் விடுவாங்க. பறவங்க டாக்டர் எல்லாம் சொல்லி பார்த்துட்டாங்க, பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் சொல்லி பார்த்துட்டாங்க, டிஎம்ஓ வரைக்கும் போச்சுங்க. அவரும் கூப்பிட்டு என்னங்க இந்த மாதிரி ரிப்போர்ட் வருதேன்னு. யார் சொல்லி கீழ்ப்படியவே இல்லை. கடைசியில ஒரு நாள் அவரை பார்த்து சொன்னோம், ஏன் டாக்டர் இத்தனை பேர் மனுஷங்களாம் சொல்லிட்டாங்க, பெரிய பெரியவங்க சொல்லிட்டாங்க, கீழ்ப்படியில. மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம், ஆனா தேவனுக்கு நீங்க பயப்படலாம் இல்லையா? கடவுளுக்கு பயம் கூட இல்லாம நீங்க இப்படி இவ்வளவு தூரம் நீங்க கடினமா ஜீவிக்கிறீங்களே, ஏன் நீங்க கடவுளுக்கு பயப்படக்கூடாது? அப்ப அவர் சொன்னாரு, நான் ஏன் கடவுளுக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? நான் வணங்குற தெய்வத்துக்கு 4 பொண்டாட்டி சார், நான் 4 கேட்கல, 1 தான் எக்ஸ்ட்ராவா கேட்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்ற? வாஸ்தவத்துல அவர் சொன்னதுல நியாயம் இருக்குதுங்க. அவர் பிரார்த்திக்கிற தெய்வத்துக்கு அப்படிப்பட்டது. ஆனா நம்முடைய வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தெய்வம் சொல்லுகிறார், நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருக்கு. இதுதான் நம்ம தெய்வம் கேட்கிறது. தேவன் பரிசுத்தமா இருக்கிறார், நீயும் அப்படி நடக்கலாமே. அவர்கிட்ட தப்பு இருக்குதுனாக்கா உங்ககிட்ட தப்பு இருக்கலாம். அப்ப நம்முடைய தெய்வத்தினுடைய கொள்கை என்ன, நிலைமை என்ன? பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். உன்னுடைய வாழ்க்கையும் பரிசுத்தமா இருக்கணும், உன்னுடைய ஜீவியம் பரிசுத்தமா இருக்கணும். சாட்சி இல்லைனாக்கா ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. கர்த்தர் நம்ம எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. சேலத்துல இருக்கிற ஒரு சபையில ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. கமிட்டி செலக்ட் பண்ணாங்க பாருங்க, பயங்கர கமிட்டி, எப்ப பார்த்தாலும் தகராறு உள்ள ஒரு கமிட்டிங்க. வரிசையா செலக்ட் பண்ணி பார்த்தாக்கா செக்ரட்டரிக்கு 2 பொண்டாட்டி, கணக்கு எழுதுறவருக்கு 2 பொண்டாட்டி, அப்புறமேல இந்த ட்ரெஷரர் இருக்கிற பாருங்க பணம் வாங்கி வைக்கிறவர், அவருக்கு 3 பொண்டாட்டி. வரிசையா அந்த புதுசா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஏற்பட்டது. இப்ப இவங்க எல்லாம் இப்படி கமிட்டியில வந்து சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இவங்களை வச்சு சபை நடந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாரு. எப்படி இருக்கும், என்ன சாட்சி இருக்குன்னு யோசிக்கிறீங்க? எப்படியோ வந்துடுறாங்க, சபைக்குள்ள வந்துடுறாங்க. ஆனா எப்படிப்பட்ட சாட்சி நீங்க எதிர்பார்க்க முடியும்? பாருங்க, யாராவது ஒரு அம்மா வந்து சபையில வந்து போதர்கிட்டயோ மத்தவர்கிட்ட சொல்றாங்க, ஐயா என் குடும்பத்தை வந்து நீங்க ஏதாவது செய்யக்கூடாதா, எங்க வீட்டுக்கு வந்து ஒரு நியாயம் வைங்கயா, நியாயம் வைங்க. ஒரு குடும்பத்துல ஒரு தகராறு வந்துச்சு எனக்கும் என்னுடைய புருஷனுக்கும். சரி, கமிட்டி எல்லாம் மூப்பன்மார்க்கு எல்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. கூட்டு போய் அந்த வீட்டுல என்னமா தகராறு, புருஷன் உட்கார்ந்து இருக்கிறான், மனைவி அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்கிறான். என்ன தகராறு உனக்கு சொல்லுமா, நாங்க நியாயம் பண்ண வந்திருக்கிறோம். அப்ப சொல்றா, பாருங்க வேற ஒண்ணு இல்ல, என் புருஷன் வேற ஒரு பெண்ணை நேசிக்கிறான், அவன் அவளையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்றான், இது என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்க, தாலி கட்டினவன் நான் இருக்க, அவன் வேற ஒருத்தனை நேசிக்கிறானே. இப்ப இந்த செலக்ட் பண்ணாங்களே, எலெக்ஷன்ல எலெக்ட் பண்ணி வந்தாக்காங்களே, இந்த எல்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஏமா நீ பயப்படுறதா, நான் கட்டல 2 பொண்டாட்டி, அவரு கட்டிருக்காரு 2 பொண்டாட்டி, இவரு 3 பொண்டாட்டி கட்டிருக்காரு, நாங்களாம் கட்டல, நீ ஏமா கவலைப்படுற, பயப்படாதம்மா, கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிப்பார். இப்படிதானே சொல்லுவாங்க. யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சாட்சி ரொம்ப முக்கியம், சாட்சி ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சாட்சி இல்லாத சபைகள் எத்தனை சபைகள், சாட்சி இல்லாத சபைகள். நம்முடைய சபைகள் எப்படிப்பட்ட சபையா இருக்குது, நம்முடைய கூட்டம் ஜப கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமா இருக்குது. நாகர்கோயில இருந்து கார்ல நாங்க போயிட்டு இருக்கிறோம், ஒரு சபைக்கு முன்னாடி, சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டமே நிக்குது.
கம்பிய பிடிச்சிட்டு இருக்கிறாரு அந்த கோயில பெருக்குறாங்களே